அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஸ்டாலின் கதை முடிந்தது. போலீஸ் குவிப்பு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிந்திருக்கு இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து சிறப்பாக நடந்து முடிந்தது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதிரடியாக 4 முனை போட்டிகள் வந்து நடந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக விஜய் அவர்களது ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் வந்து பெறுவார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பில் வெளியே இருக்கக்கூடிய நிலையில் தான் இதை தெரிந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை. ஓடி ஓடி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து அமைச்சர்களுக்குமே பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து வைத்து அனைத்து திருட்டு வேலைகளுமே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து செய்ய தொடங்கிட்டார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்து எழுந்திருக்கு. இந்த விமர்சன அடிப்படையில் இப்போ ஸ்டாலின் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கார். தோல்வி பயத்தில் இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. இதை பற்றி எந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு காணாத வெற்றிகளை வந்து பார்த்திங்கன்னா பெறுவாங்க அப்படின்றத வந்து தெரியும். யாருக்கு இப்போ ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 பிரிவுகளாக ஓட்டுகள் வந்து பிரிய போது இதில் வந்து வெற்றிகள் வந்து யாருக்கு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே வந்து இருக்குது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து கணிப்பில் அதிரடியாக ஒரு ப்ரைவேட் சேனல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தாவேக்கா வந்து வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் தான். அடிப்படையில் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலையில் ஒரு மிகப்பெரிய இடி விழுந்திருக்கு. இப்போ தான் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைய போகிறாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய மன்னர் ஆட்சியே வந்து தமிழகத்தில் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தலைவர்களுமே பார்த்திங்கன்னா விமர்சனங்கள் வந்து எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி தாவேகா நிர்வாகிகளும் திமுக சேர்ந்த முக்கிய நபர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி உட்கட்சி மோதல்களே வந்து ஏற்கனவே வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் நிறைய பணங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணப்பட்டுவாடுகள் வந்து நடந்திருக்கு. அதுவும் மக்களுக்கு எந்த ஒரு பணமே வந்து செல்லலை. அனைத்துமே பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய அனைத்து திமுக சார்ந்த நிர்வாகிகளையும் பார்த்தீங்கன்னா அடக்கி திமுகவை ஒரு மிகப்பெரிய பள்ளத்தில் வந்து தள்ள விட்டுக்கூடிய அளவுக்கு தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. இதுக்கு மேலே தேர்தலில் இவர் வந்து போட்டியிட முடிய அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் வந்திருக்கார் இல்லையா? ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்திருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் எடப்பாடி இருக்கார். அதே மாதிரி பார்த்தா சீமான் அவர்களும் வந்து இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கட்சியாக உருவெடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.